கோலம் போட்டாச்சு. கோலம் பார்த்தீங்களா, அரிசி மாவு கலந்து போட்டோம்னா கோலம் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். நல்லா இருக்கா? சிம்பிளாக போட்ட கோலம். எப்போவுமே கோலம் வெறும் கோலமாக போடக்கூடாது. சுற்றி சைடில் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன டிசைன் போடணும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கணும், பூ வைக்கணும். அப்போ தான் அது வந்து மங்களகரமான கோலமாக போயிடும். இந்த விளக்குமாறு பார்த்தீங்களா, அதான் ஈச்சமாறு. வீடு கூட்டுற முறையிட பிளாஸ்டிக் விளக்குமாறு, பிளாஸ்டிக்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஈச்ச விளக்குமாரில் தான் வந்து வீடு கூட்டணுங்கிறது ஏதோ சாஸ்திரம் பெரியவங்க சொன்னது தான். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, வேறு ஏதாவது பிளாஸ்டிக் விளக்கு போல் அவங்க திட்டுவாங்க, இதான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணால் இது வந்து உடஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குது பாருங்கள், இந்த கரண்ட்டுக்கு ஒயருக்கெலாம் சுற்றுற செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டோம்னா அந்த குச்சியெல்லாம் சீக்கிரம் வராது. இந்த இது வந்து லூஸ் ஆகும், உழுவு இது வந்து இந்த நரம்பு லூஸ் ஆகிடும். அப்போ இது மாதிரி டைட்டாக நம்ம சுற்றிட்டோம்னா அது உழுவாது, இது டைட்டாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் இந்த விளக்குமாறு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தமாக சொல்ல. இங்கே பாருங்க, என் பையன் ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கான். அது விடுற ராக்கெட்டை என்ன பண்ணுதுன்ட்டு அவன்கிட்ட ரிட்டன் வருதா? ஸோ இது ரிட்டன் ராக்கெட். அவங்கள்ட்ட சொல்கிறப்பெல்லாம் குளர் தான் பண்ணுதுல்ல, வந்துருச்சு. இங்கே பாருங்க, எப்படி அவன்கிட்ட வந்துருச்சா? இதான் ரிட்டன் ராக்கெட் தான், அவனாவே கண்டுபிடிச்சிட்டான். வந்துருச்சு பார்த்தீங்களா கரெக்டாக? இங்கே பாருங்க, எப்படி வந்துருச்சு. இது என் சின்ன பையன் கண்டுபிடிச்ச ராக்கெட்டு. அவனாவே எனக்கெல்லாம் இந்த பொறி உருண்ட மாதிரி பொறி கட்டி தருவாங்களா, அந்த மாதிரி சுற்றிட்டு அதில் தான் ராக்கெட் கூட தெரியும், அப்படியே இழுத்து விட்டு. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க, செம்ம ஸ்மார்ட்டு. நானும் நினச்சேன் தத்தி பயங்கர தத்தியாக இருக்கேன். ஆனால் இவங்க இப்போ எப்படி இருக்க, ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ ஷார்ப்பாக நான் இருக்கணுங்கிறத எனக்கு இவங்க இப்போ சொல்கிறானுங்க. நல்லாவே நான் இன்னும் ஷார்ப்பாக இருந்தால் தான் இவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக நான் வளர்க்க முடியும்.